ஆல் நம்ம இன்னைக்கு எல்லாரோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் பட்டர் குக்கீஸ், மார்பிள் பட்டர் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீடியோ வந்து முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. நான் வந்து ரெசிபி வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் குக்கீஸ் சேர்த்துக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து மெஷர் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கேன். இங்கே வந்து குட் குவாலிட்டி ஆஃப் அன்சால்டட் பட்டர் 225 கிராம் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இங்கே வந்து 225 கிராம் ஃப்ளார் மீன்ஸ் விச் மீன்ஸ் மைதா. அண்ட் தென் இதுலேயே வந்து நான் 25 கிராம் கார்ன்ஃப்ளவர் அதுவும் வந்து சீவ் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் இந்த குக்கீஸ்க்கு நம்ம வந்து ஐசிங் சுகர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் ஐசிங் சுகர் 50 கிராம் மெஷர் பண்ணி சீவ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து மார்பிள் குக்கீஸ் இல்லையா, ஸோ வந்து கொக்கோ பவுடர் 10 கிராம் வந்து சீவ் பண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இந்த பிராண்ட் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து விடுவேன் குக்கீஸ் செய்யும்போது. அண்ட் தென் இது வந்து ரோஸ் எசன்ஸ் ஒரு 1 ட்ராப் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் வந்து அந்த ஃப்ளேவருக்காக வந்து நான் எடுத்துருக்கேன். எதுக்குன்னா நம்ம வந்து மார்பிள் குக்கீஸ் செய்யறதுனால வெனிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, ஸோ வெனிலா ஃப்ளேவர் இல்லாமல் ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒரு ட்ராப் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் போட்டால் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்னைக்கு இந்த குக்கீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் பீட்டர் வந்து எடுத்திருக்கேன். இந்த எலக்ட்ரிக்கல் பீட்டர் இல்லைன்னா ஒயர் விஸ்க் வச்சு கூட வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் வந்து பீட் பண்ணிடலாம். பட்டர் இந்த அளவுக்கு ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருந்த ஐசிங் சுகர் சேர்த்து பீட் பண்ணிடலாம். கொஞ்சம் ட்ராப் ஆஃப் ரோஸ் எசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் அண்ட் கார்ன்ஃப்ளவர் ரெண்டுத்தையும் சேர்த்திடலாம். நெக்ஸ்ட் நான் வந்து அந்த ஃப்ளார் பட்டர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து ஜஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ட் ஜஸ்ட் கம்பைன் ஆகுற மாதிரி வந்து ஒரு 2 பீட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கை வச்சும் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட குக்கீஸ் டோ வந்து ரெடி. இது வந்து இப்படியேவும் வந்து நம்ம பேக் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு மார்பிள் குக்கீஸ் செய்யறதுனால இந்த டோ வந்து நான் பாதியாக பிரிச்சுட்டு பாதி வந்து கொக்கோ பவுடர் போட்டு பீட் பண்ணிக்கலாம். மீதி பாதி வந்து அப்படியே வந்து நான் பைப்பிங் பேக்கில் வந்து சேர்த்திக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த நாசல் 1C நாசல் பெரிய நாசல் எடுத்திருக்கேன். இதில் வந்து பைப்பிங் பேக் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெனிலா டோ வந்து சேர்த்திடலாம். மீதி பாதி இருக்கிற குக்கி டோவில் வந்து கொக்கோ பவுடர் வந்து சேர்த்திடுறேன். நம்மளோட சாக்லேட் டோவும் வந்து ரெடி. இதையும் வந்து நான் பைப்பிங் பேக்கில் வந்து சேர்த்திடுறேன். அவன் வந்து 170 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து நம்ம பைப் பண்ணிடலாம். நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கியை வந்து பைப் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே பாருங்கள், வெனிலா டோ அண்ட் சாக்லேட் டோ இந்த மாதிரி வந்து குக்கி டோ வந்து பைப்பிங் பேக்கில் போட்டாச்சு. ஒரு பேக்கிங் ட்ரேயில் மேட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கி டோ வந்து பைப் பண்ணிடலாம். நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். குக்கீஸ் நான் வந்து இங்கே வந்து பைப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நமக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் மாதிரியும் வந்து போடலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி போடுறேன். ஏன்னா இது வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரி. எங்கள் ஊரில் வந்து பேக்கரியில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இந்த குக்கீஸ் வந்து விற்பாங்க. நான் அடிக்கடி வந்து வாங்கி சாப்பிடுவேன். ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இப்படி வச்சு பைப் 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 லிஃப்ட் பைப் 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 லிஃப்ட். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நான் வந்து நிறைய சாக்லேட் ஃப்ளேவர் தான் வந்து கலந்துருக்கேன். ஸோ இன்னும் சாக்லேட்டியே நல்லாயிருக்கும். குக்கீஸ் வந்து சூப்பராக வந்து பைப் பண்ணியாச்சு. அவனும் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நான் இந்த குக்கீஸ் வந்து சேம் 170 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாவ், சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. சுட சுட குக்கீஸ் செம்மையாக வந்து பேக் ஆகிருக்கு. எனக்கு பர்ஃபெக்டாக வந்து இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் குக்கீஸ் வந்து நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா ஊர் சைடு பேக்கரியில் வந்து இந்த மாதிரி குக்கீஸ் வந்து கண்ணாடி பாட்டில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நான் வந்து வாங்கி சாப்பிடும்போது எப்படிரா இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது, வெனிலா ஃப்ளேவர் இருக்குது அப்படின்ட்டு நிறைய தடவை யோசிப்பேன். அப்படியே வாயில் வச்சா வந்து மெல்ட் ஆகும். சீக்ரெட்டை கண்டுபிடிச்சி வீட்லேயே செஞ்சுட்டோம் இல்லைங்களா, சூப்பராக வந்து வந்திருக்கு.
கொஞ்சம் வந்து ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டா மினிமம் வந்து 1 வீக் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸி ஆல்சோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.